கர்த்தருடைய பெயராலே உங்கள் யாவரையும் அரைஸ் அண்ட் ஷைன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காணொளியில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலனடைந்தான்? 1000, 500, 100, 50. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக்கு அதற்கு என்ன பெயரிட்டான்? ரெஹபோத், ஏசேக்கு, சித்னா, ஹெல்ரோயி. ரெஹபோத். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யாரிடம் சொல்லப்பட்டது? ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். ஈசாக்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தாங்கள் துறவு வெட்டி தண்ணீரை கண்டோம் என்று ஈசாக்கிடம் கூறியது யார்? வேலைக்காரர், அபிமெலேக்கு, அகுசாத், பிகோல். வேலைக்காரர்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தன் சகோதரனின் ஆசீர்வாதத்தை தந்திரமாய் தன் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொண்டவன் யார்? ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். யாக்கோபு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ரெபேக்காள் தன் இளைய மகனை காப்பாற்ற அவனை யாரிடம் அனுப்பினாள்? லாபான், அபிமெலேக்கு, பெத்துவேல், நாகோர். லாபான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஏசா இஷ்மவேலரிடம் இருந்து தனக்கு மனைவியாக கொண்ட பெண்ணின் பெயர் என்ன? கேத்துரால், யூதித், பஸ்மாத், மஹலாத். மஹலாத். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்ட அவ்வூருக்கு முன் இருந்த பெயர் என்ன? சீரியா, லூஸ், கானான், கேரார். லூஸ். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு லாபானிடம் போவதற்கு முன்பே யாரை கண்டு முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான்? லேயாள், ராகேல், சில்பாள், பில்காள். ராகேல். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு லாபானிடம் ராகேலுக்காக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்கிறேன் என்று கூறினான்? 16, 7, 10, 14.
7. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேயாள் தன்னுடைய 4ஆம் பிள்ளைக்கு கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி என்ன பெயரிட்டாள்? ரூபன், லேவி, யூதா, சிமியோன். யூதா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தூதாயும் கனிகளை கண்டெடுத்து தன் தாய்க்கு கொடுத்தவன் யார்? யூதா, சிமியோன், ரூபன், லேவி. ரூபன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபின் குமாரத்தியின் பெயர் என்ன? மஹலாத், கேத்துரால், தீனாள், பஸ்மாத். தீனாள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராகேல் தேவன் என் நிந்தையை நீக்கினார், இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி தன் மகனுக்கு என்ன பெயர் வைத்தாள்? ரூபன், யோசேப்பு, காத், ஆசேர். யோசேப்பு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோசேப்பை நிமித்தம் கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? ஈசா, லாபான், லேயாள், ராகேல். லாபான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன்னுடைய சம்பளத்தை லாபான் எத்தனை முறை மாற்றியதாக யோசேப்பு கூறினான்? 20, 10, 15, 5. இதற்கான விடை அடுத்த வீடியோவின் முதல் கேள்வியாக வரும். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமானால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Thanks for watching. God bless you. If you like my video, please like, share and subscribe.